இல்லாமல் ஏகநாயகன் அல்லாஹு தஆலாவின் பேரருள் அருமையான கண்மணிநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உயர்வான உன்னதமான குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் தாபீன்கள் தபஅ இமாம்கள் இறை நேசர்களான வலிமார்கள் நல்லோர்களான நம் முன்னோர்கள் நம் அனைவரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமா. அல்லாஹ்வினுடைய மாபெரும் பேரருளால் புனிதம் நிறைந்த மாதத்தில் புனிதமான நாளில் ஜும்மாவுடைய நேரத்தில் இறை கடமையை இறை கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் இல்லத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதத்தில் இந்த நாளில் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை எந்த வாக்கியங்களை இந்த மனித சமூகத்திற்கு தருவதாக இறைவன் வாக்களித்தானோ இந்த மாதத்தில் இந்த நாளில் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை எந்த வாக்கியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடம் கேட்டு பெற்றார்களோ அத்தனை நன்மைகளையும் வாக்கியங்களையும் பெறக்கூடிய உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாழும் காலம் முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற உயர் கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதே கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டு விடை பெறக்கூடிய உத்தமர்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வானார். கண்ணியம் நிறைந்த பெருமக்களே, அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட உயர்ந்த மாதமான ரஜபுடைய மாதத்தின் முதல் வார ஜும்மாவில் அல்லாஹ் நம்மை அவனது இல்லத்தில் அமரச் செய்திருக்கின்றார். அதே நேரத்தில் ஆங்கில வருடத்தின் இறுதி வார ஜும்மா இந்த வாரம் இறைவனால் கண்ணியப்படுத்தப்பட்ட ரஜபுடைய மாதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பரக்கத்திற்காக பிரார்த்தனை செய்யப்பட்ட மாதம் இந்த ரஜபுடைய மாதம். இறை நேசர்கள் இறைவனை நெருங்குவதற்காக அவர்களில் முழுவதுமாக ஈடுபடக்கூடிய மாதம் இந்த ரஜபுடைய மாதம். இறைவனை நெருங்க வேண்டும் என்று ஆதரவு வைக்கக்கூடிய இறையச்சமுடைய நல்லடியார்கள் இறைவனுக்கு பிரியமான காரியங்களை தேடி தேடி செய்யக்கூடிய மாதம் இந்த ரஜபுடைய மாதம். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹ்ருல்லாஹ் அல்லாஹ்வினுடைய மாதம் என்று சொன்னார். இந்த ரஜபுடைய மாதத்தை ஷஹ்ருல்லாஹ் அல்லாஹ்வினுடைய மாதம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதத்தின் சிறப்புகளை இந்த மாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடம் கேட்ட பரக்கத்து என்றால் என்ன என்பதெல்லாம் கடந்த வார ஜும்மாவில் நாம் தெரிந்து கொண்டோம். அந்த அடிப்படையில் இந்த மாதம் முழுக்க இறை பொருத்தம் நிறைந்த நாட்களை கண்ணியப்படுத்தி இறைவன் புனிதப்படுத்திய நாட்களை கண்ணியப்படுத்தி இறைவன் கொடுக்கக்கூடிய அருள்களை முழுவதுமாக பெறக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜபுடைய மாதத்தில் கேட்ட அந்த பரக்கத்தை பெறக்கூடிய உயர்ந்த உன்னதமானவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. கண்ணியம் நிறைந்த பெருமக்களே, மனிதர்கள் அவர்களின் வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றான். எல்லா வகையிலும் தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு சந்தோஷம் கிடைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், மகிழ்ச்சியை நாம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஏற்கக்கூடிய படைப்பு மனித படைப்பு. அப்படி ஏற்படுகின்ற சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கான மன நிம்மதியை
மன நிறைவை தர வேண்டும் என்று ஆதரவு வைக்கின்றார். ஒட்டுமொத்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களும் ஆசைகளும் இப்படித்தான். ஏதாவது ஒரு வகையில், ஏதாவது ஒரு விதத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தனக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். ஏதாவது ஒரு விதத்தில், ஏதாவது ஒரு வகையில் ஒவ்வொரு நாளும் எனக்கு மனநிறைவை, மன நிம்மதியை தந்துவிட வேண்டும் என்று தேடிக்கொண்டிருக்கின்றார். அதே நேரம் மனிதர்களை பொறுத்தவரை அவன் சார்ந்திருக்கக்கூடிய சமூகம், அவன் சார்ந்திருக்கக்கூடிய மதங்கள், அந்த மதங்களின் அடிப்படையில், அந்த சமூகத்தின் அடிப்படையில் சந்தோஷத்தை தரும் விஷயங்கள் எல்லாம் வேறுபடும், வித்தியாசப்படும். ஒரு தனி மனிதனின் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எப்படி இந்த உலகத்தின் வாழ்க்கையில் முக்கியமோ, அதை போன்று ஒரு சமூகத்தின் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் முக்கியமான ஒன்று என்பதை உலகம் அறிந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள் அந்தந்த மதங்களோடு தொடர்புடைய பண்டிகைகள், கொண்டாட்டங்களில் சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்திக் கொள்ளுகின்றார்கள். எந்த மனிதன் எந்த மதத்தை சார்ந்திருக்கின்றான், எந்த மனிதன் எந்த சமூகத்தை சார்ந்திருக்கின்றான், அந்த சமூகம் சார்ந்து, அந்த மதங்கள் சார்ந்து ஒரு பண்டிகைகள் வருகின்ற போது, ஒரு கொண்டாட்டங்கள் வருகின்ற போது, அந்த நேரத்தில், அந்த நாளில் தன்னுடைய சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை அவன் தேடிக்கொண்டிருக்கின்றான். எப்படி இஸ்லாமிய மக்களுக்கு இரண்டு மகிழ்ச்சிக்குரிய நாட்களாக, இரண்டு சந்தோஷத்திற்குரிய நாட்களாக அல்லாஹ் இரண்டு பெருநாட்களை தந்தானோ, எப்படி இஸ்லாமிய மக்கள் இரண்டு பெருநாட்களில் தங்களுடைய சந்தோஷங்களை வெளிப்படுத்திக் கொள்ளுகின்றார்களோ, அதே போன்று சகோதர சமயமான இந்து சமுதாய மக்கள் அவர்களுக்கான பண்டிகைகளில், அவர்களுக்கான கொண்டாட்டங்களில் அவர்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றார்கள். தீபாவளி, பொங்கல், ஆயுத பூஜை போன்ற கொண்டாட்டங்களில், பண்டிகைகளில் அவர்கள் அந்த நாட்களை அடைகின்ற போது அவர்களின் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். அதே போன்றுதான் கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது பரவலாக ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி உலகத்தில் வாழக்கூடிய எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அந்த பண்டிகையை விமர்சையாக கொண்டாடுகின்றார்கள். அதற்கான அடிப்படை காரணம், அந்த டிசம்பர் 25ஆம் நாள், நேற்றைய தினம், அவர்கள் கடவுளாக வழங்கக்கூடிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிறந்த தினமாக அவர்கள் டிசம்பர் 25ஆம் தேதியை முன்னிறுத்தி அதை பண்டிகைகளாக, கோலாகலமாக, விமர்சையாக அதை அவர்கள் கொண்டாடுகின்றார்கள். இப்படி கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய சுமார் 127 நாடுகளிலும், கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய சுமார் 71 நாடுகளிலும், நாம் வாழுகின்ற இந்த 21ஆம் நூற்றாண்டில் சுமார் 2.4 பில்லியன் கிறிஸ்தவ மக்கள் இந்த பண்டிகையை உலகம் முழுக்க கொண்டாடி வருகின்றார். ஒட்டுமொத்த உலகத்தில் வாழக்கூடிய 2.4 பில்லியன் கிறிஸ்தவத்தை சேர்ந்த மக்கள் இந்த டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் தினமாக அவர்கள் கொண்டாடி வருகின்றார்கள். இந்த கிறிஸ்தவ மதம் என்பது பல்வேறுபட்ட உட்பிரிவுகளை கொண்டது, பல்வேறுபட்ட
வழக்கங்களை வளமையாக கொண்டது, பல்வேறுபட்ட திருச்சபைகளை அடிப்படையாக கொண்டது. இவை ஒவ்வொன்றும் அந்தந்த இடத்திற்கும் காலத்திற்கும் ஏற்றபடி டிக்ளரேன் என்று சொல்லக்கூடிய வேறுபாடுகளை, வித்தியாசங்களை கொண்ட அமைப்புகளாக அந்த திருச்சபைகள் அமைந்திருக்கின்றன. பல்லாயிரக்கணக்கான பிரிவுகளாக அந்த கிறிஸ்தவத்தை சேர்ந்தவர்கள் பிரிந்திருந்தாலும் ஒட்டுமொத்தமாக 3 பிரிவர்களாக அவர்களை பிரித்து விடலாம். முதலாவது ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்டியன் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். இவர்கள் ஒரிஜினலாக ரோம் நாட்டை சேர்ந்தவர்கள். தற்போதைய ரஷ்ய நாட்டில் பெரும்பான்மையாக வாழக்கூடியவர்கள் இந்த ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்டியன் என்பவர்கள். இரண்டாவது வகை கத்தோலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவினர். தற்போதைய வாட்டிக்கன் ரோமை தலைமையிடமாக கொண்டு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மூன்றாவது வகை புரொட்டஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ பிரிவுகள். சர்ச் ஆஃப் இங்கிலாந்தை தலைமையிடமாக கொண்டு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த மூன்றாவது வகை புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் சுமார் 780 உட்பிரிவுகளை, 276 கிளை பிரிவுகளை கொண்டவர்களாக, பல்வேறு பிரிவுகளாக 2001ஆம் ஆண்டின் கணக்கின்படி கிறிஸ்தவ கலைக்களஞ்சியத்தின் பட்டியலின்படி சுமார் 33,830 பிரிவுகளாக அந்த கிறிஸ்தவ சபைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இப்படி உலகம் முழுக்க பல்லாயிரக்கணக்கான பிரிவுகளாக கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இத்தனை 1000 பிரிவுகளையும் ஒரு நாளில், ஒரு நேரத்தில், ஒரு சூழலில் இணைக்கக்கூடிய புள்ளியாக இந்த டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் பண்டிகை அமைந்திருக்கின்றது. இத்தனை பிரிவுகளும் பல்வேறுபட்ட பழக்க வழக்கங்களை கொண்டிருந்தார். பல்வேறுபட்ட திருச்சபைகளின் அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்து வந்தாலும் அத்தனை 1000 மக்களையும் ஒரு சேர இணைக்கும் மையப்புள்ளியாக இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை டிசம்பர் 25ஆம் தேதி அமைந்திருக்கின்றது. அனைவருமே இந்த ஒரே நாளில் தான் அந்த பண்டிகையை கொண்டாடுகின்றார். இந்த விஷயங்களையும் இந்த பட்டியலையும் நாம் பேசுவதும் அதை கேட்பதும் மாற்றார்களை பற்றி குறை சொல்வதற்காகவும், அவர்களை பற்றி விமர்சனம் செய்வதற்காகவோ அல்ல. அடித்தளத்தில், அஸ்திவாரத்தில் கிறிஸ்தவம் என்பது இஸ்லாத்தை மையமாக கொண்டது. அது குறித்து இஸ்லாமியர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற தெளிவும் முழுமையான விளக்கத்தையும் அறிந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற பட்டியல்களை, இது போன்ற விளக்கங்களை சொல்வது. ஏன் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்? கிறிஸ்தவ சபையினரால் கடவுளாக வழங்கப்படக்கூடிய நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இறைவனால் படைக்கப்பட்ட மாபெரும் அற்புதமான படைப்பு. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இறைவனால் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட உயர்ந்த உன்னதமான நபி, இறைவனால் வேதம் கொடுக்கப்பட்ட ரசூல். இதை புரியாமல், மார்க்கத்தை முழுவதுமாக விளங்காமல், ஏன் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த வேதங்களில் சொல்லப்பட்டதை கூட உணராமல், ஏற்றுக்கொள்ளாமல்
காரணத்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு அற்புதமான படைப்பாகிய நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கடவுளாக ஏற்றுக்கொண்டு இறை மறுப்பில் தங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொண்டவர்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான படை. இந்த உலகத்தின் படைப்புகளில் இறைவன் படைக்கக்கூடிய நியதி என்ன தெரியுமா? ஒரு படைப்பு உருவாக வேண்டும் என்று சொன்னால் ஆண் பெண்ணோடு இணைய வேண்டும். அது மனித படைப்பாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், எந்த ஒரு படைப்பாக இருக்கட்டும், ஒரு கரு ஒரு படைப்பு உருவாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஆணும் பெண்ணும் இணைய வேண்டும். இப்படி ஒரு இணைதல் இல்லாமல் உலகத்தின் நியதியை தாண்டி அற்புதமாக அத்தாட்சியாக இறைவன் ஒரு படைப்பை உருவாக்குகின்றான் என்று சொன்னால் அவனது மார்க்கத்தின் வேதத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான். இப்படி பல படைப்புகள், ஒரு படைப்பு உருவாக வேண்டும் என்று சொன்னால் ஆணும் பெண்ணும் இணைந்திருக்க வேண்டும். ஆனால் இருவரில் ஒரு அசல் இல்லாமல் அல்லாஹ் தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் இந்த உலகத்தில் உருவாக்கினானே. தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். புகாரியில் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. ஆதம் நபியின் படைப்பை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தந்தார்கள். கலக்கல்லாஹு ஆதம அலா சூரத்தி, ஆதம் நபியை அல்லாஹ் அந்த ஆதமின் சூரத்தில் படைத்தான். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கென்று ஒரு தோற்றத்தை அல்லாஹ் உருவாக்கி இருப்பான் அல்லவா? ஆதம் நபியின் தோற்றத்தை அல்லாஹ் அவர்களை படைத்தான். இந்த வசனத்தில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? குர்ஆன் ஷரீஃபை சரியாக விளங்காதவர்கள், இறைவனுக்கு உருவத்தை கொடுப்பவர்கள், இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொல்பவர்கள் காட்டக்கூடிய ஆதாரமும் இதுதான். என்ன சொல்வார்கள் தெரியுமா? கலக்கல்லாஹு ஆதம், அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை படைத்தான் அலா சூரத்திஹி, அல்லாஹ்வினுடைய தோற்றத்தில் என்று சொல்பவர்கள் உண்டு. அல்லாஹ்வினுடைய தோற்றத்திலா அல்லாஹ் ஆதமை படைத்தான்? பெருமானார் சொன்ன வாசகம் கலக்கல்லாஹு ஆதம அலா சூரத்திஹி. அந்த அலாவினுடைய நீளத்தை ஆதம் நபிக்கு கொடுக்க வேண்டுமே தவிர அதை தாண்டி அல்லாஹ்விடம் சேர்த்தால் நாமும் இணை வைப்பவராக மாறிவிடும். சின்ன வசனம் தான், சின்ன பொருளை கொண்டதுதான். அதை விளங்கும் விதம் கொஞ்சம் தடுமாறினால் இறை மறுப்பிற்கு நம்மை அழைத்து சென்று விடும். பெருமானார் சொன்னார்கள் கலக்கல்லாஹு ஆதம அலா சூரத்தி. ஒரு விஷயத்தை, ஒரு மொபைலை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பிளானிங் இருக்கும் அல்லவா? ஒரு அசல் பொருள் இருக்கும் அல்லவா? அது போன்று ஆதம் நபிக்கு அல்லாஹ் எந்த தோற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் நினைத்தானோ அந்த தோற்றத்தில் ஆதம் நபியை படைத்தான்.
ஆக ஆதம் நபியின் படைப்பு என்பது தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. இரண்டாவது ஒன்று, ஒரு ஆணை மாத்திரமே அசலாக வைத்து பெண் என்ற அசல் ஒன்று இல்லாமல் ஆணோடு பெண் இணையாமல் அல்லாஹ் ஒரு படைப்பை உருவாக்கினார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொன்னார்கள், இஸ்தௌசு பின் நிஸா ஃபஇன்னல் மர்அத குலிகத் மின் தில்லை. அல்லாஹ் தஆலா பெண்ணை ஆதம் நபியின் விலா எலும்பிலிருந்து படைத்தார். ஒரு படைப்பு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, இறைவனின் அத்தாட்சியாக எந்த ஒரு முன்மாதிரியும் இல்லாமல் அல்லாஹ் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை படைத்தார். இரண்டாவது படைப்பு ஹவ்வா அம்மையா ஆணோடு பெண் இணையாமல் ஆணை மாத்திரமே அசலாக வைத்து ஆதம் நபியின் விலா எலும்பை எடுத்து படைக்கப்பட்ட படைப்பு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். புகாரியில் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் خلقكم من نفس واحدة, அல்லாஹ் ஒரே படைப்பில் இருந்து உங்களை படைத்தான் என்ற வசனத்திற்கு விரிவுரை தரும் போது இதை விளக்கமாக சொல்லுவார்கள். அல்லாஹ் படைத்த ஒரே படைப்பு நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அந்த படைப்பை மூலமாக வைத்துத்தான் அல்லாஹ் கியாமத் வரை வரக்கூடிய அத்தனை படைப்புகளை உருவாக்குகின்றார். அந்த வசனத்தின் இன்னொரு பகுதி, ثم جعل منها زوجها, இறைவன் படைத்தானே ஒரே படைப்பு, அந்த படைப்பிலிருந்து தான் அல்லாஹ் அந்த படைப்பின் துணையை உருவாக்கினான். ஆக முதல் படைப்பு தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் இறைவனின் அத்தாட்சியாக உருவாக்கிய படைப்பு. இரண்டாவது படைப்பு ஆணை மாத்திரமே அசலாக வைத்து பெண் இல்லாமல் ஆதம் நபியின் விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்ட ஹவ்வா அம்மையார். இந்த இரண்டும் பூமியில் அல்ல, சுவனத்தில் நடைபெற்ற நிகழ்வு. ஆதம் நபி படைக்கப்பட்டது சுவனத்தில், தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல். ஹவ்வா அம்மையார் அவர்கள் படைக்கப்பட்டது சுவனத்தில், தாய் இல்லாமல் தந்தை என்ற அசலை மாத்திரமே வைத்து. இது சுவனத்தில் நடைபெற்றது. இதே போல இந்த மாபெரும் அத்தாட்சியை போல அல்லாஹ் பூமியில் இரண்டு படைப்பை படைத்தார். சுவனத்தில் நடைபெற்ற இறைவனுடைய கண்ணுக்கு முன்னால் பார்வைக்கு முன்னால் நடைபெற்ற அந்த இரண்டு படைப்பை போன்று அற்புதமான அத்தாட்சியான இரண்டு படைப்புகளை போன்று இந்த பூமியில் அல்லாஹ் இரண்டு படைப்பை உருவாக்கினார். ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் கற்பாறையில் இருந்து அல்லாஹ் ஒரு உயிரினத்தை வெளியாக்கினார். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய நபித்துவத்திற்கு ஆதாரமாக, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய இறை தூதுவத்திற்கு ஆதாரமாக ஒரு கற்பாறையில் இருந்து அல்லாஹ் ஒட்டகத்தை வெளியாக்கினார். தாய் ஒட்டகமும் இல்லை, தந்தை ஒட்டகமும் இல்லை. கற்பாறையிலிருந்து ஒட்டகம் வெளியே வந்தது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் அதை தெளிவுபடுத்துவார். வயா கௌமி ஹாதிஹி நாக்கத்துல்லாஹி லக்கும் ஆயத்தன் ஃபதருஹா தஅகுல் ஃபீ அர்தில்லாஹி வலா தமஸ்ஸூஹா பிஸூஇன் ஃபயஅகுலக்கும் அஸாபுன் அலீம். சாலிஹ் நபி சொன்னார்கள், என்னுடைய இறை தூதுவத்திற்கு ஆதாரமாக ஒரு கற்பாறையில் இருந்து அல்லாஹ் ஒட்டகத்தை வெளியாக்கினார். ஹாதிஹி நாக்கத்துல்லாஹ், இது அல்லாஹ்வினுடைய ஒட்டகம். இதற்கு எந்த நிலையிலும் நீங்கள் தீங்கிழைக்க கூடாது என்று எச்சரித்தார்.
தந்தை ஒட்டகமும் இல்லை, தாய் ஒட்டகமும் இல்லை. அல்லாஹ் சாலிஹ் நபியின் நுபுவத்திற்கு ஆதாரமாக ஒரு படைப்பை கல்லில் இருந்து வெளியாக்கினான். எப்படி தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் சுவனத்தில் ஆதம் நபியை படைத்தான். இரண்டாவது, தாய் இல்லாமல் தந்தை என்ற படைப்பிலிருந்து எப்படி ஆதம் நபியின் விழாவிலிருந்து அல்லாஹ் அப்பா அம்மையாரை படைத்தானோ அதே போன்ற அத்தாட்சியை அல்லாஹ் பூமியில் நிகழ்த்தி காட்டினான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பிறப்பு தந்தை இல்லாமல் தாய் என்ற அசலை மாத்திரமே வைத்து, ஆணும் பெண்ணும் இணையாமல் தாய் என்ற ஒரு அசலை மாத்திரமே வைத்து அல்லாஹ் உருவாக்கிய எடுத்துக்காட்டிய ஒரு மாபெரும் அற்புதமான படைப்பு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் விவரமாகவே சொல்லுவான், இந்த காலத்தில் மலாயிகத்து யா மரியமு இன்னல்லாஹ யுபஷ்ஷிருகி பிகல்மத்தின் மின்ஹு இஸ்முல் மஸீஹ். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, மரியமே அல்லாஹ் உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்க இருக்கின்றான். அந்த குழந்தையின் பேர் மரியமின் மகன் ஈசா மஸீஹ் என்று சொன்னார்களே. தந்தை இல்லாமல் தாயின் அசலை மாத்திரமே வைத்து உருவாக்கப்பட்ட அற்புதமான படைப்பு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இறைவனின் நபி, இறைவனின் ரசூல். ஆனால் கிறிஸ்தவர்கள் இந்த அற்புதமான நபியை, அத்தாட்சியான ரசூலை கடவுளாக சித்தரித்தார்கள். அதற்கென்று ஒரு மதத்தை உருவாக்கினார்கள். இறைவனின் அத்தாட்சியாக பைபிள் என்ற, இன்ஜீல் என்ற வேதத்தில் அல்லாஹ் சொல்லிய அத்தாட்சிகளை மறைத்தார்கள். புதிய ஏற்பாடுகள், பழைய ஏற்பாடுகள் என்று சித்தரித்து வேதங்களை மாற்றினார்கள். வேதங்களில் இறைவனின் வார்த்தையை கையாளர்கள் செய்தார்கள். எனவேதான் அல்லாஹ் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் அதை இறக்கும் போதே அல்லாஹ் கேட்டானா இல்லையா, இன்னா அர்தனல் அமானத்து அல ஸமாவாத்தி வல் அர்தி வல் ஜிபாலி. அல்லாஹ் கேட்டான், வானமே பூமியே மிகப்பெரும் மலைகளே இந்த குர்ஆனை உங்களின் மீது இறக்கட்டுமா? இன்னா அர்தனல் அமானத்து அல ஸமாவாத்தி வல் அர்தி வல் ஜிபால். பிரம்மாண்டமான வானத்தில், பிரம்மாண்டமான பறந்து விரிந்த பூமியில், பிரம்மாண்டமான மிக பெரும் மலைகளில் அல்லாஹ் கேட்டானே, குர்ஆனை உங்கள் மீது இறக்கட்டுமா? எல்லாம் என்ன சொல்லுச்சு தெரியுமா? ஃபஅபைன ஐ யஹ்மில்னஹா. எல்லாம் மறுத்துருச்சு. அல்லாஹ் எங்கள் மீது இறக்கிறார். குர்ஆனின்படி எங்களால் நடக்க முடியாது, குர்ஆனை எங்களால் பாதுகாக்க முடியாது. ஏன்? குர்ஆனின் அந்தஸ்தை அத்தனை படைப்புகளும் விளக்கியது. குர்ஆனின் மகத்துவத்தை அத்தனை படைப்புகளும் விளங்கி இருந்தது. அத்தனை படைப்புகளும் விளங்கி இருந்தது. எனவேதான் மிக பிரம்மாண்டமான வானம், பூமி, மலைகள் மறுத்துவிட்டது. இறைவா, எங்களின் மீது இறக்கி விடாதே. இந்த குர்ஆனை சுமப்பதற்கு மறுத்துவிட்டது. இறைவன் சொல்லி அதை மறுப்பது என்ற அர்த்தம் அல்ல. அதன் அடிப்படையில் எங்களால் நடக்க முடியாது, அதை பாதுகாக்க முடியாது என்ற அடிப்படையில் அல்லாஹ் அந்த வசனத்தை தொடர்கின்றான். வானம் மறுத்த, பூமி மறுத்த, பிரம்மாண்டமான மலைகள் மறுத்த அந்த குர்ஆனை மனிதன் சுமந்து கொண்டான். மனிதன் சுமந்தான். ஆனால் அந்த குர்ஆனை பெற்றவன்
இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா. குர்ஆனை பெற்று அதை விளக்குவதற்கு நபிமார்களை அனுப்பி அதை கற்றுக் கொடுப்பதற்கு இமாம்களை இறைநேசர்களை அல்லாஹ் கொடுத்து எல்லாத்தையும் பெற்று குர்ஆனின் அடிப்படையில் இறைவனுக்கு பயந்து இறை சிந்தனையோடு மனமக்காக வேண்டி உலகத்தில் வாழுகின்றானா என்று சொன்னால் இல்லை. இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா. பெற்ற குர்ஆனின்படி வாழாமல் குர்ஆனை மறுத்து அநீதம் செய்து மனிதனாக இந்த பூமியில் அவன் திரிந்து கொண்டிருக்கின்றான். எல்லாவற்றையும் கொடுத்து அவனுக்காக உலகத்தை படைத்து எல்லா நேரமும் உணவு கொடுத்து உடை கொடுத்து இருப்பிடம் கொடுத்து படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய அல்லாஹ்வை மறந்து சுமந்து கொண்ட குர்ஆனை மறந்து மனம் போன போக்கில் இதைத்தான் செய்தார்கள். இன்ஜீல் என்ற உயர்ந்த வேதத்தை கொடுத்து அதில் கையாளம் செய்து இறை வேதத்தை மாற்றி பழைய ஏற்பாடுகளாக புதிய ஏற்பாடுகளாக அந்த வேதத்தில் சொன்ன இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட ஏற்றுக்கொண்டார்கள். அன்பானவர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இருப்பவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, இப்பொழுது இருப்பவர்கள் யூதர்கள் அல்ல. இவர்களின் அடித்தளம் இஸ்லாம். பெருமைக்காக வேதத்தை மாற்றி வேதத்தில் கையாளல் செய்து இப்பொழுது இருப்பவர்கள் கிறிஸ்தவர்களும் அல்ல, யூதர்களும் அல்ல. ஒட்டுமொத்தமாக அனைவருமே முஷ்ரிக்கீன்கள், அல்லாஹ்வை மறுப்பவர்கள். தௌராத் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கொடுத்தார். அதை பின்பற்றி பனி இஸ்ரவேலர்கள் வாழ்ந்தார்கள். எப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தானோ, எப்பொழுது ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு இன்ஜீல் என்ற வேதத்தை கொடுத்தானோ, அந்த நொடியோடு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தௌராத் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. தௌராத்தை பின்பற்ற முடியாது, அதன் அடிப்படையில் வாழ்க்கையை செலுத்த முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிறந்த அந்த நொடியில் அல்லாஹ் அவர்களை நபியாகவே பிறக்க வைத்தார். சொன்னார்கள் அல்லவா, தன்னுடைய தாயின் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் பரிசுத்த பத்திரத்துவத்தை உலகத்தில் வெளிப்படுத்துவதற்காக வௌசானி பிஸ்ஸலாத்தி வஸகாத்தி மா குன்து ஹய்யா, அல்லாஹ் என்னை நபியாகவே பிறக்க வைத்தான் என்று ஈசா நபி பிறந்த சில நொடிகளில் பேசினார்களே. பிறந்த குழந்தை பேசுமா? உலகத்தின் நியதியில் அப்படி ஒரு முறையே இல்லை. ஆனால் அல்லாஹ் பேச வைத்தான் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். இறைவனுடைய மாபெரும் அத்தாட்சியாக அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எப்பொழுது பிறந்தார்களோ, எப்பொழுது நபியாக ஆக்கப்பட்டார்களோ, எப்பொழுது இன்ஜீல் என்ற வேதத்தை பெற்றார்களோ, தௌராத் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அதைத் தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது இந்த பூமியில் நபியாக ஆக்கப்பட்டார்களோ, அருள்மறை குர்ஆன் ஷரீஃபை எப்பொழுது அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீயாக இறக்கினாரோ, அந்த நொடியிலேயே ஈசா நபிக்கு இறக்கப்பட்ட இன்ஜீலுடைய வேதம் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அதனுடைய காலம் முடிவடைந்து விட்டது. அதற்கு பின்னால் மூசா நபியின் தௌராத்தை பின்பற்றுபவர்களும் இல்லை, ஈசா நபியின் இன்ஜீலை பின்பற்றுபவர்களும் இல்லை. அத்தனை மக்களும்
அந்தந்த வேதத்தில் தௌராத்தில் சொல்லப்பட்டிருந்தது இறுதி தூதுவராக அஹ்மது என்ற நபி வருவார். இன்ஜீலில் சொல்லப்பட்டிருந்தது இறுதி தூதுவராக அஹ்மது என்ற நபி வருவார். இந்த அஹ்மது என்ற வார்த்தையையே மாற்றி புதிய ஏற்பாடுகள் பழைய ஏற்பாடுகள் என்று இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் அல்லவா? அஹ்மது என்ற வார்த்தையை மாற்றி தேற்றவாளர் என்ற வார்த்தையை பதிந்து வைத்திருக்கின்றார். ஏராளமான செய்தி பைபிளுடைய அத்தனை உபாகம் அடுக்கடுக்காக சொல்ல முடியும். வேதங்களை மாற்றி எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எப்பொழுது நபியாக ஆக்கினானோ, எப்பொழுது குர்ஆன் ஷரீஃபை அவர்களுக்கு வேதமாக கொடுத்தானோ, முன்னால் வழங்கப்பட்ட தௌராத்தும் இன்ஜீலும் அதனுடைய காலம் முடிவடைந்து விட்டது. இப்பொழுது அத்தனை மக்களும் குர்ஆனை மாத்திரமே பின்பற்ற வேண்டும். குர்ஆனை ஏற்றவர்கள், இறைவனை ஏற்றவர்கள், இறையச்சமுடைய தக்வாதாரிகள். அதை ஏற்காதவர்கள், மறுப்பவர்கள் அத்தனை பேரும் முஷ்ரிக்கீன்கள், இறைவனுக்கு இணை வைப்பவர்கள். இந்த உலகத்தில் இரண்டே இரண்டுதான். ஒன்று இறைவனை ஏற்றவர்கள், மற்றொன்று இறைவனை மறுப்பவர்கள். அல்லாஹ் சொல்லுவானா இல்லையா? இன்னல்லாஹ லா யக்ஃபிர் ஐ யுஷ்ரிக பிஹி வ யக்ஃபிர் மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான், எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். அவனுக்கு இணையாக ஒரு தெய்வத்தையோ ஒரு உருவத்தையோ வணங்குவதை மாத்திரம் எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அதற்கு மன்னிப்பே இல்லை. எனவேதான் முன்னால் உள்ள வேதங்களை மாற்றி அதில் கையாளல் செய்து தங்களுடைய சுய கருத்துக்களை புகுத்தி பெருமைக்காக பகட்டுக்காக கையாளல்கள் செய்தார்களே, இந்த நிலையை விட்டும் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபை பாதுகாத்தார். மலை மறுத்திருச்சு, வானம் மறுத்திருச்சு, பூமி மறுத்திருச்சு. மனிதன் ஏற்றுக்கொண்டார் இன்னொருக்கான தௌருமன் ஜஹூலா, ஏற்றுக்கொண்ட குர்ஆனின்படி வாழாமல், இறையச்சத்தோடு வாழாமல், பெருமானார் காட்டிய வழிமுறையில் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாமல் மனம் போன போக்கில் வாழுகின்றார். எனவேதான் இந்த மனிதனை கூட அல்லாஹ் நம்பல. ஏன் தெரியுமா? இந்த குர்ஆன் கியாமத் வரை வரக்கூடிய அத்தனை மக்களின் நேர்வழி காட்டி அல்லாஹ் சொல்றானே அருள்மறை குர்ஆன் ஷரீஃபின் முதல் பக்கத்திலே அலிஃப் லாம் மீம் ذَلِكَல் கிதாபு லா ரைப ஃபீ, இந்த வேதத்தில் எந்த ஒளிவு மறைவோ சந்தேகங்களோ இல்லை. இந்த சந்தேகம் குர்ஆனில் இல்லை. முதலில் முத்தகீன், இறையச்சமுடையவர்களுக்கு நேர்வழி காட்டும். யார் அவர்கள் தெரியுமா? அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸலாத்த, மறைவானதை கொண்டு ஈமான் கொண்டிருப்பார், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜகாத்தை சரியாக கொடுப்பார்கள். யார் அவர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், மூமின்களில் சிறந்தவர்கள் யார்? நபிமார்கள். நபிமார்களா? இல்லை, அல்லாஹ்விடம் நேரடியாக வேதங்களை பெறுபவர்கள். சஹாபாக்களா? சஹாபாக்களும் இல்லை, நபியை பார்த்து அமல்கள் செய்பவர்கள். யா ரசூலல்லாஹ், நீங்களே சொல்லுங்கள், யார் மூமின்களின் சிறந்தவர்கள்? கியாமத்தின் நெருக்கத்தில், உலகம் அடையும் காலத்தின் நெருக்கத்தில் சில மூமின்கள் வாழுவார்கள். இறைவனை பார்த்திருக்க மாட்டார்கள், இறை தூதரை பார்த்திருக்க மாட்டார்கள், இறை வேதம் இறங்குவதை பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் ஈமான் கொண்டிருப்பார்கள். இறைவனுக்கு அஞ்சி தொழுகையை நிலைநாட்டுவார்கள். இறைவனுக்கு பயந்து இறைவன் கொடுத்த செல்வத்தை ஜகாத்துகளை கொடுப்பார்கள். இவர்கள் தான் உயர்ந்த முஃமின்கள், முதலில் முத்தகீன். அவர்களுக்கு தான் இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். அதே நேரத்தில் இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன், குர்ஆனை நாமே இறக்கினோம், நாமே பாதுகாத்தோம். அந்த பொறுப்பை கூட அல்லாஹ் கொடுக்கல, பொறுப்பை கூட அல்லாஹ் கொடுக்கல. உயர்ந்த நபியை இந்த பூமிக்கு அனுப்பி
குர்ஆன் இறங்கும் கேடயமாக நபியின் உள்ளத்தை அல்லாஹ் மாற்றினான். நபியின் உள்ளத்தை அல்லாஹ் மாற்றினான். அன்பானவர்களே, இறை மார்க்கத்தை மாற்றி பல்வேறுபட்ட சித்தரிப்புகளை இறைவனுடைய வேதத்தில் பதிந்து இறைவன் காட்டித்தராத ஒரு வழிமுறையை, இறை தூதுவர்களை கடவுள்களாக, இறை மறுப்பில் ஒரு சமுதாயம் கடந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் எனவேதான் கியாமத்தின் அடையாளமாக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் இறக்குவார். கிறிஸ்தவர்கள் சொல்வதை போன்று இந்த பூமியில் அவர்கள் கொலை செய்யப்படவும் இல்லை, சிலுவையில் அறையப்படவும் இல்லை. ஏராளமான ஆதாரங்கள் குர்ஆனிலேயே. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கியாமத்தின் அடையாளமாக அல்லாஹ் இறக்குவார். ஒட்டுமொத்த உலகமும் இஸ்லாத்தின் பக்கம் வீழும். ஒட்டுமொத்த உலகமும் இஸ்லாத்தின் பக்கம் வீழும். அந்த நாள் வெகு விரைவில் எத்தனை சித்தரிப்புகளை மாற்றார்கள் செய்தார்கள். அல்லாஹ்வினுடைய மார்க்கம், அல்லாஹ்வினுடைய வேதம் இறுதி வரை அதை பின்பற்றுபவர்களுக்கு மாத்திரமே, இறையச்சத்தோடு வாழ்பவர்களுக்கு மாத்திரமே அது நேர்வழி காட்டும் என்பதுதான் இறைவன் சொல்லக்கூடிய குர்ஆனின் முதல் பக்க அத்தாட்சியான செய்திகள். அல்லாஹ் தஆலா இந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் இறைவன் சொன்ன வார்த்தைகளை முழுவதுமாக பேணி இறை தூதர்கள் காட்டித் தந்த உயரிய ஏகத்துவத்தை பின்பற்றி இறை நேசர்கள் இமாம்கள் காட்டித் தந்த உயரிய சட்டங்களை பாதுகாத்து இறுதி வரை ஈமானோடும் தக்வாவோடும் உயரிய கலிமாவை பின்பற்றி அந்த கலிமாவிற்காகவே வாழ்ந்து அந்த கலிமாவிற்காகவே மரணமடைந்து அந்த கலிமாவிற்காக அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்துகளை தருவான் அல்லவா. அந்த இடத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்றிணைப்பானாக, நம்முடைய குடும்பத்தார்களை ஒன்றிணைப்பானாக. ஈமானுக்காக குழந்தைகளை, சொந்தங்களை, குடும்பத்தை தியாகம் செய்து கொண்டிருக்கின்றார்களே, பலஸ்தீனத்தில், ஈரானில், ஆப்கானிஸ்தானில், இது போன்ற உயரிய மக்களுக்கு அல்லாஹ் சுவனத்தை வாஜிபாக்குவானாக. உயரிய சுவனத்தில் ஷஹீதுடைய அந்தஸ்துகளை கொடுப்பானாக. வாழும் காலம் முழுக்க பெருமானாரின் சுன்னத்துகளை அடிப்படையில் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய உத்தமர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபத்திஹி இஸ்திக்ஃபாரன் கதீரா. யார் நாளை மறுமையில் தன்னுடைய நன்மை தீமை ஏடுகளில் அதிகம் தௌபா செய்தவர்களாக இறைவனிடத்தில் தன்னுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டார்களோ அவர்களுக்கு சுபசோபனம் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட உயர்ந்த உன்னதமான நசீபை பெறக்கூடிய நற்பாக்கியவான்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.